இந்த சுப்ஹான மௌலுதை ஓதுங்கள் என்று மதுஹபுல இல்லைங்க. எந்த மதுஹபுல இல்ல? 4 மதுஹபில் எந்த மதுஹபிலும் இல்லை. 2 மதுஹபு தான் நீங்க பேச வேண்டிய ஷாஃபி ஹனபி தானே இருக்கிறீங்க. ஷாஃபி மதுஹபுலையும் இல்லை, ஹனபி மதுஹபுலையும் இல்லை. இன்னைக்கு எழுதின கிதாபுலையும் இல்லை, 200 வருஷத்துக்கு முந்தைய எழுதின மதுஹபு கிதாபுலையும் இல்லை. அபு ஹனீஃபா காலத்துக்கு போனாலும் அது வரைக்கும் இல்லை. அப்ப எப்படி மார்க்கமா போச்சு? மதுஹபை பின்பற்றாத ஆளு பள்ளிக்கு வரக்கூடாதுல்ல, மூழுது வரும் பள்ளிக்கு வரக்கூடாது. 2 மதுஹபை பின்பற்ற பள்ளிவாசலுக்கு வர எழுதிப்பட்டிருக்கீங்க போடு. மதுஹபை பின்பற்றாவிட்டால் என்ன வரக்கூடாதான்? பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. அப்ப யார் மூழுத ஓதுகிறார்களோ அவர்களை விரட்டி அடிங்க. ஏன்? அது மதுஹபுல இல்ல, பின்பற்றல. மதுஹபுல சொல்லப்படல, மூழுத ஓத சொல்லி இல்ல. மதுஹபுல இல்லாத ஒண்ணு புதுசா உண்டாக்கிவிட்டான். அதன் அர்த்தம் கொஞ்சம் லேட்டா உண்டாக்கி இருக்கிறீங்க, கொஞ்சம் முந்தி உண்டாக்கிட்டீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் முந்திருச்சு. இப்ப நம்ம காலத்துல உண்டானா உடனே தெரிஞ்சு போயிடும். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய 100 வருஷத்துக்கு முந்தைய உண்டாக்கி இருப்பீங்களே தவிர அது மதுஹபுக்கு பிந்தி உண்டானதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு பாட்டை இதோடவா நிறுத்திக்கிறீங்க? கல்யாணம் அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, கர்மம் அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, ஒரு ஊர்வலம் ஆரம்பிச்சு அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, ஒரு கூட்டம்னா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கிட்டு படிக்கிறீங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த மதுஹபு கிதாபில் இருக்கிறது? கேள்வி அதுதான். அப்ப மதுஹபு பொய்யின் விலகி போச்சா? நீங்க குர்ஆன்ல தான் குர்ஆனத்தை பாட்டேன்றீங்க, பத்தாதுங்கறீங்க. குர்ஆன் பத்தாது, ஹதீஸ் எல்லாம் வழங்காது. சரி, வழங்காது. மதுஹபுல விளங்குற மதுஹபுல இருந்து ஆதாரம் தாங்க. நாம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, மதுஹபுல இல்லாத இந்த மௌலுதை உண்டாக்குனவன் யார்? மகானா? நீங்க அவர்கள்லாம் மகான்னு சொல்லி தானே எங்களை ஏமாத்துறீங்க. அவர்கள்லாம் இப்படிப்பட்ட ஆளுக்க, அவர்கள் உண்டாக்குனதே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் உங்களுடைய வாதம். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நீங்கள் ஓதுகிற சுப்ஹான மௌலுத், நீங்கள் அதனுடைய ஷிர்கா, அர்த்தம் தப்பா, அந்த போகல. இந்த மௌலுதுரை கிதாபுல உள்ள அபத்தங்களுக்குள் நான் நுழையவில்லை. அது தங்க பவுனாவே இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அது இருக்குதா மதுஹபு கிதாபுல? இந்த மௌலுது ஓத வேண்டும், சுப்ஹான மௌலுது, முஹீதீன் மௌலுது, யாக்குத்துபா, சாஹுல் அமீது மௌலுது, பர்சஞ்சி மௌலுது, ஹசன் ஹுசைன் மௌலுது, ஒவ்வொரு ஆள் இந்த இவர் பேர்ல ஒரு மௌலுது இருக்கும், யாரா இறந்து போனா அவங்க பேர்ல ஒரு மௌலுது, இப்படி எல்லாம் இந்த மௌலுது இருக்குது என்று சொல்லி எந்த கிதாபில் இருக்கிறது? எந்த மதுஹபு கிதாபில் இருக்கிறது? இல்லையா? அப்ப நீங்க மதுஹபை பின்பற்றுவது உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களை சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில கை வச்சு, நாம் ஒரு தப்பு செய்கிறோம், தவறான முறையில் நாம் வழிநடத்தப்படுகிறோம், மதுஹபு கிதாபுல இல்லாத ஒன்றை செய்ய சொல்லி எவனோ நம்மளை வழிகெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதை சொல்லி இன்றைக்கு திருந்துங்கள். இனிமேல் மௌலுது ஓதுவது மதுஹபுல இல்லாதுன்னு நீங்க அறிவிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்றீங்க? இல்லாதான் சொல்லி காட்டுறேன். சலாத்து நாரியான்னு ஒண்ணு ஓதுறீங்க. சலாத்து நாரியான்னு ஓதுறீங்க. நல்லதுக்கு ஓதுறீங்க, கெட்டதுக்கு ஓதுறீங்க, பணக்காரன் ஆகிறதுக்கு ஓதுறீங்க. அதெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்றீங்க. அதை எதிர்க்கிற நாங்க வழிகேடர்கள், குழப்பவாதிகள். நீங்க செய்யறவர்கள் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லிக்கிறீங்க. அதான் என்னமோ உங்க சொல்றத வச்சு பார்த்தா அபு ஹனீஃபா தான் அந்த ஸலவாத்து நாரியாவை தயாரிச்ச மாதிரி இருக்கும், அப்படி சொல்லுவாங்க. பேசுனாங்கடா மதுஹபுல இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா ஒண்ணா கூடி மஷூரா பண்ணி இந்த ஸலவாத்து நாரியாவை ரெடி பண்ணாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க ஓதுகிற இந்த ஸலவாத்து நாரியாவை மதுஹபு கிதாபுல எடுத்தாங்க. எனக்கு அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல் பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனால் பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பி அததி குல்லி மஅலூமின் லக். இதுக்கு பேர் ஸலவாத்துன் நாரியா. இத 4444 தடவை ஓதுனா 7 பணக்காரன் ஆயிருவானா என்றெல்லாம் மக்களை சொல்லி நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு அதுக்குள்ள போகவில்லை, பலமுறை போய் இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும், என்ன குற்றம், என்ன கிறுக்குத்தனம் இருக்கு, அதுக்குள்ள நான் போகவில்லை. நான் கேட்கிறது என்ன, நீங்கள் இவ்வளவு சிறந்த ஸலவாத் என்று மக்களுக்கு சொல்கிறீர்களே, இந்த ஸலவாத்தை உண்டாக்குனவர் அபு ஹனீஃபா இமாமா, ஷாஃபி இமாமா, அல்லது அவங்களுடைய மாணவர்களா, அல்லது எந்த கித்தாபை நீங்கள் மதரசாவில் ஷாஃபி ஹனஃபி கிதாப் என்று ஓதுகிறீர்களோ அந்த கித்தாபில் இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இந்த ஸலவாத் இந்த வாசகத்தில் இடம்பெற்றிருக்கிறதா? இத்தனை தடவை ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்போ உங்க மதுஹபு கித்தாபில் நீங்க எந்த மதரசாவில் படித்தீர்களோ அந்த கித்தாபில் இல்லாத ஒரு ஸலவாத்தை உண்டாக்கி மக்களுக்கு சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் பின்பற்றுவது மதுஹபையா உங்களையா? உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்களா
நீங்கள் மதுகபுடைய இமாம்களை அறிஞர்களை பின்பற்றுகிறீர்களா? பதில் சொல்லணும். அப்ப இல்ல, பொய் சொல்றீங்க. எதுக்கு மதுகபுங்கிற கவசம் உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய வைக்க பாக்குறீங்க மக்களை. பேருக்கு அந்த பெரியார்களை பயன்படுத்திக்கிறீங்க. என்ன உங்க சொந்த உங்க பேரை சொன்னா எடுபடாது. அதுக்காக அபு ஹனீஃபா இமாம் எப்படியாவது தெரியுமா? மதுகபை நியாயப்படுத்துறதுக்கு ஸலவாத்து நாரியாவுக்கு ஆதாரம் சொல்ல மாட்டாங்க. மேடையை போட்டுக்கிட்டு ஷாஃபி இமாமுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமாம்பாங்க, ஹனஃபி இமாம் எவ்வளவு பெரிய அறிவாளி, அதான் பயான். அப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, அப்ப அந்த அபு ஹனீஃபா இமாம் இதை உண்டாக்குனாருங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்களேன். அதான காட்டணும். அப்ப இந்த நீங்க ஓதுற மௌலுதுக்கு ஆதாரம் கிடையாது. நீங்க ஓதுற ஸலவாத்து நாரியா இருக்கு பாருங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. எதுல இல்ல? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ல அது இல்லைன்னு நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். மதுஹபுல இல்லைங்கிறனா. ஸலவாத்து நாரியாங்கிறதே எதுல இல்ல? ஸலவாத்து நாரியா இந்த வாசகங்கள் அப்படியே எந்த ஒரு மதுஹப் கிதாபிலும் கூட பதிவு செய்யப்படவில்லை. இதை ஓத சொல்லி சொல்லப்படவில்லை. 4444 தடவை ஓத வேண்டும் என்றும் நீங்கள் மதரசாவில் படித்த மதுஹப் கிதாபுகளில் இல்லை என்று சொல்லும் பொழுது அது எப்படி மார்க்கமாக ஆனது? சொல்லுங்க பாப்போம். எப்படி மார்க்கமாச்சு? மதுஹப் கிதாபுல நீங்க படிச்ச கிதாபுல இல்லைங்க. அதை படிச்சு தானே பட்டம் வாங்கிட்டு வந்தீங்க 7 வருஷம். நீங்க 7 வருஷம் எந்த மதரசாவில் எந்த கிதாபை படித்தீர்களோ அந்த கிதாபுல இல்லைன்னு நான் சொல்றேன். அது எப்படி மதுஹப் ஆகும்? அப்ப பொய். மதுஹபை பின்பற்றுகிறோம் என்பதில் பொய்யர்களாக இருக்காதீர்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதில் நாங்க உண்மையாளர்களாக இருக்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் மதுஹபை பின்பற்றுறோம்ங்கிறத உண்மையாளர்களாக இருந்தா கூட ஒரு 75 குறைஞ்சு போயிருங்க. ஒரு 25க்கு தான் போராட வேண்டியிருக்கும். ஒரு 75 பிதஅத் 75% பிதஅத்துகள் சமூகத்தில் எடுபட்டு போய்விடும். அதே மாதிரி ஹல்காண்டு ஒன்று செய்றீங்க. ஹல்காண்ட என்ன? இறந்த வீடு, குடி போற வீடு, எதா இருந்தாலும் சரி அப்படி ரவுண்டு கட்டி உட்கார்ந்துக்கிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு டான்ஸ் போட்டுட்டு படிக்கிறது. கையை கோத்துக்குருவாங்க. இது ஒரு இபாது. ஊர்ல உண்டாதுக்கா? இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று எந்த கிதாபுல இருக்கு? மதுஹபுல கிதாபுல இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதுல இருக்கும். நான் கேட்பது, எந்த கிதாபை படித்து நீங்கள் சனது வாங்கி வந்தீர்களோ, எந்த கிதாபு உங்களுடைய மதுஹபுடைய அத்தாரிட்டியா இருக்கிறதோ அந்த கிதாபுல நீங்கள் செய்கிற இந்த ஹல்காவுடைய சமாச்சாரம் இருக்குதா? நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு கட்டிக்கிறீங்க, அது சுபுகபதா மின் தல்லத்தின்னு படிங்க, கையை ஆட்டிக்கிறீங்க, டான்ஸும் போட்டுக்கிறீங்க, அல்லாஹ்ங்கிற பேரை சுருக்கி அகுன்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதுஹப் கிதாபுல இருக்குதா? எந்த கிதாபுல இருக்கு? ஃபத்ருல் மீன்ல இருக்குதா? யானாவுல இருக்குதா? துருல் முக்தார்ல இருக்குதா? ஹிதாயாவுல இருக்குதா? அல்ல வேற எந்த கிதாபுல இருக்குது? அப்ப மதுஹபை பின்பற்றோம்னு சொல்றீங்களே, மதுஹப் கிதாபுல என்னமோ இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரில மக்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் சொல்லுகிற மதுஹப் கிதாபுகளிலும் இது இல்லை. நீங்கள் அதை படிக்கவில்லை. உங்களுடைய மதரசாக்களிலே நீங்கள் இதை படிக்கவில்லை. ஆனால் உங்களுடைய உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு அவர்களாக சொன்னார்கள், கிதாபுகளில் இது இல்லை. உங்களுக்கு படித்து தந்த உஸ்தாதுமார்கள் அவர்கள் பிழைப்பு நடத்துவதற்காக வேண்டி இப்படி ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொன்னார்களே தவிர அது மதுஹப் கிதாபுல ஆதாரம் காட்டி உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. அப்ப மதுஹப் கிதாபுல ஆதாரம் இல்லாத இந்த ஹல்கா எப்படி வந்தது? அதுல உள்ள அபத்தங்கள், ஆடல் பாடல்கள் எல்லாம் இறைவனை நினைவு கூறுகிற முறையா என்பதற்குள் நான் போகவில்லை. பலமுறை போயிருக்கிறோம். அது தப்பு என்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதற்குள்ளே நான் போகல. நீ செய்யக்கூடிய இந்த செயல் மதுஹப் கிதாபுல இருக்காங்கிறது மட்டும் நாங்கள். நீங்க மதுஹப் பின்பற்ற நெசமா இருந்தால் நாங்கள் ஓதுகிறோம் ஸலாத்து நாரியா, இந்த துருல் முக்தாரிலே இந்த வால்யூம் இந்த பக்கத்து இந்த பாருங்க, நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, துருல் முக்தாரிலே ஸலவாத்து நாரியா ஓத சொல்லி இருக்கு, எங்கள் மதுஹபிலே இருக்கிறது அப்படின்னு காட்டுங்க. காட்ட இயலாது. இல்ல என்னதான காட்டுறதுக்கு? மதுஹப் கிதாபுல இல்லாத ஒன்றை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி என்ன செய்றீங்க? பாங்கு சொல்லும் பொழுது ஸலவாத் ஓதுறீங்க. பாங்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லா பள்ளிகளையும் நடக்கிறது, உலமாக்கள் முன்னிலையில் நடக்கிறது, உலமாக்கள் தூண்டுதலில் நடக்கிறது. என்ன நடக்கிறது? பாங்கு சொல்ல மோதினார் நின்றார்னு சொன்னா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. பாங்கு மறந்துடுவார் அவர். பாங்குடைய எழுத்துக்களை விட அதிகமாக முன்னாடி சொல்வார். பாங்குல மொத்தம் எத்தனை கலிமா வார்த்தைகள் இருக்கிறதோ அதை தாண்டி இவர் முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும்.
அவ்வளவும் சொல்லிவிட்டு இன்னல்லாஹு மலாயிகத்தஹுலாம் சொல்லி முடிச்சு அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இவ்வளவையும் சொல்லிவிட்டு பாங்க சொல்றாரு. நாம் கேட்கிறது தெரியுமா, பாங்குக்கு முன்னாடி இவ்வளவையும் சொல்லணும்னு சொல்லக்கூடிய மதுஹப் கிதாப் எது? நீங்க குர்ஆன்ல இருந்து காட்ட மாட்டீங்க, இல்ல ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, நீங்க தான் அது வேணாங்கிறீங்களே, குறைஞ்ச மதுஹப் தானே வேணுங்கிறீங்க. நான் கேட்கிறேன், மதுஹபுடைய எந்த கிதாப்ல முஅத்தினுடைய அதாண்டு பாடம் இருக்கிறது? எல்லா நூறுல் இலாஹ்லையும் ஹிதாயாவுலையும் துருல் முக்தார்லையும் ஆலம்கீர்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க. கிதாபுல் அதான் பாங்கு என்ற அத்தியாயம் எல்லா கிதாபுலையும் இருக்கிறது. அதே மாதிரி ஷாஃபி கிதாபுல ஃபத்துல் முஈன்ல இருக்கிறது, யானாவுல இருக்கிறது, மஹல்லில இருக்கிறது, உம்தாவுல இருக்கிறது, ரியாதுல் பதியாவுல இருக்கிறது, எல்லாத்துலயும் அதான்ங்கிற பாடம் இருக்கிறது. அந்த அதான் பாடத்துல ஒரு முஅத்தின் நின்ற உடனே முதலில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் தான் பாங்குக்கு ஒரு நுழைய வேண்டும் அப்படின்னு இருக்கா? அப்ப இப்படி உண்டானுச்சு இது மதுஹப் தான். இது மதுஹபா? அப்ப மதுஹபை பின்பற்றாத வரக்கூடாதுன்னு மோதினார்ல போது வரட்டும். இப்ப போர்டு போட்டுக்கிறீங்களே பள்ளிவாசல்ல, மதுஹபை பின்பற்றாட்டி உள்ள வரக்கூடாதுங்கிறீங்க. அப்ப யாரை விரட்டி அடிக்கணும்? இப்ப மோதினாரை பிடிச்சி வரட்டணும். ஏன்பா மதுஹப்ல இல்லாம நீனா அது கையில மடியில போட்டு செய்யறியப்பா, வெளியே போப்பான்னு சொல்லணுமா இல்லையா? என்ன மதுஹப்? யாரை ஏமாத்துறீங்க? ஆளு மதுஹபை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசல் வரக்கூடாது. என்னமோ மதுஹப்ல அப்படியே இன்னும் சொல்ல போனா மதுஹப்ல விஷயங்கள்ல 25 விஷயத்துல எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் 75 விஷயத்தில் முரண்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு? கணக்கு பண்ணினால் மதுஹபுடைய சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்கள் சொல்வதற்கு மத்தியில 25% விஷயங்களில் நாங்கள் முரண்படுகிறோம். மதுஹபுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நீங்கள் 75% காரியங்கள் மதுஹபுல இல்லாமல் அல்லது மதுஹபால் கண்டிக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு மதுஹப் போர்வையா உங்களுக்கு? சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு அல் ஃபாத்தியா, இந்த அல் ஃபாத்தியாங்கிற ஒரு செட்டப் இருக்குல்ல, இலா ஹலரத்தின் நபீனா முஹம்மது ஃபாத்தியா என்னமோ சொல்லி இலா ஹலரத்தின் ஆரம்பிச்சு ஒரு 10-15 பேர்கள் எல்லாம் சொல்லி அல் ஃபாத்தியான்னு ஒருத்தர் கத்த, மீதி உள்ள ஆட்கள்லாம் என்னத்தைய ஓத தெரியாத ஆளுக்கு என்னத்தைய பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் துவா ஓதுறீங்களே, எதுக்கெல்லாம் ஓதுறீங்க? இத எதுக்கு தான் ஓதுறீங்கன்னு சொல்ல இயலாது. இந்த பந்தல் போடுறோம், பந்தல் போட்டால் பந்தக்கால் நடும்போது அதை ஓதுறீங்க, பந்தக்கால் தான் அல் ஃபாத்தியாங்கிறீங்க. அடுப்புலதிக்கு சட்டியை வைக்கிறீங்க, ஃபாத்தியான்னு தான் சட்டியை வைக்கிறீங்க. சட்டி இறக்குனா அல் ஃபாத்தியாங்கிறீங்க. தொப்பியத்துக்கு மாப்பிள்ளைக்கு தலையில வச்சா அல் ஃபாத்திஹா, மாலையை போடும்போது ஃபாத்திஹா, மாப்பிள்ளை வீட்டுப்படியிலேருந்து இறங்கினார்கள் ஃபாத்திஹா, அவர் ஒவ்வொரு தர்காவுக்காக ஊர்வலமாக கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, கத்தனா பண்ணுனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, பேர் வைக்க போனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்திஹா, வீடு குடியேற போனா அதுக்கு ஒரு ஃபாத்திஹா, கடை திறந்தா அல் ஃபாத்திஹா, கடையை 3 நாள் ஃபாத்திஹா, வீட்டை திறந்தா அல் ஃபாத்திஹா, இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அல் ஃபாத்திஹா. அதுல மையத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 ஃபாத்திஹா ஓதிப்படுறீங்க. மையத்தா இருந்தா மையத்து ஆனவன ஒரு பாத்தியா, குளிப்பாட்டும் போது ஒரு பாத்தியா, குளிப்பாட்டு முடிச்சு கபன் போட்டன ஒரு பாத்தியா, தூக்கும் போது ஒரு பாத்தியா, ஜனாசா தொழு வைக்கிற இடத்துல ஒரு பாத்தியா, தொழுது முடிச்சவன ஒரு பாத்தியா, கபருஸ்தான் வாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு பாத்தியா, அடக்கி முடிச்சுட்டு ஒரு பாத்தியா, கபருஸ்தானுக்கு வெளியே வந்து ஒரு பாத்தியா, இறந்து போன ஆள்கிட்ட வீட்டில் திருப்பி ஒரு வந்தால் பாத்தியான்னு வாசல்ல சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? இதுல 1-2 சில ஊர்ல கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், இருக்கு பரக்கத்தா இருக்குது. நான் கேட்கிறேன்னு தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது என்பது இந்த மதுஹப் கிதாப்ல இருக்கு. குர்ஆன்ல இருந்து நீங்க காட்ட மாட்டீங்க, ஹதீஸ்ல காட்ட மாட்டீங்க. மதுஹப் தானே பின்பற்றுவோம். நான் கேட்கிறேன் தெரியுமா, மதுஹபுடைய கிதாப்ல இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தொப்பி வைக்கும் போது அல் ஃபாத்திஹா சொல்லுங்கள், அப்ப இன்னென்ன உலா ஓதுங்கள், அது மாதிரி கல்யாணத்துல அது மாதிரி செய்யுங்க, கர்மாதில அப்படி செய்யுங்கன்னு இருக்குதா? மதுஹப்ல இல்லாத அல் ஃபாத்திஹாவை எதுக்கு உண்டாக்குனீங்க? யார் உண்டாக்குனப்ப? எதுக்கு மதுஹப்னு என்னை பின்பற்றுங்கன்னு போங்க, வெளிப்படையா சொல்லுங்களேன். நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்கிறவன் கேளுன்னு அறிவிங்க, தன்னால மக்கள் தெரிஞ்சிருவாங்க. நீங்க சொல்ற கேட்பாங்களா? எதுக்கு அந்த நல்லவங்க பெரியவங்க முந்தி போன ஆளுங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு நாங்க மதுஹபை பின்பற்றோம்? இதுல எந்த பாத்தியாவுக்கும் ஆதாரம் கிடையாது. இதுல உள்ள பாத்தியாக்கள்ல இவர்கள் இந்த நடைமுறைப்படுத்தியிருக்கிற பாத்தியா இருக்கு பாருங்க, இதை கேலி பண்றாங்க. சினிமாவோட கூட எடுத்து கிண்டல் பண்ற அளவுக்கு ஆகிவிட்டாங்க இந்த அல் பாத்தியாவை. அந்த அளவுக்கு கேலி பண்ற அளவுக்கு ஆக்கிவிட்டீங்களே. இந்த அல் பாத்தியா எங்க இருக்குது? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ஷாஃபிஈமா ஹனஃபிமா அவங்களெல்லாம் விட்டுருவோம். நீங்க படிச்ச கிதாப் 400 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாப் தானே மதுஹப்னு வச்சுக்கிறீங்க. அப்ப 400 வருஷத்துக்கு பிந்தி தான் வந்திருக்குன்னு விளங்குதுல, அந்த கிதாப்லோட இல்லையே.
400 வருஷத்துக்கு முந்தைய எழுதின கிதாபுல கூட இந்த மேட்ரு இல்லைன்னு சொன்னா இது சமீபத்திய கண்டுபிடிப்பு, ரொம்ப லேட்டஸ்ட் பிதஅத், இது ரொம்ப புதுசு. 200 வருஷம் தான் இதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வருமானத்துக்காக உண்டாக்குனீங்க. அப்ப இந்த மாதிரியான அல் ஃபாத்தியா சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க. இந்த மெத்தட் வந்து மார்க்கத்தில் இல்லாதது, மதுஹபில இல்லாதது. அதனுடைய விபரீதங்கள், அதனுடைய மேட்டர்கள்லாம் தனி. நாம கேட்கறது என்ன தெரியுமா, மதுஹபில இருந்து இதை காட்டுங்க. இப்ப விளங்குதா உண்மை? மதுஹபுங்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நல்ல நாள் பார்க்கறது, கெட்ட நாள் பார்க்கறது இருக்கா இல்லையா? அஜர்த்திட்ட போய் கேட்குறீங்க, அவர் என்ன பண்றாரு? நல்ல நாள் பார்த்து தர்றேங்கிறாரு, கெட்ட நாள் பார்த்து தர்றேங்கிறாரு, பால் கிதாபுங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கல்யாணம்னா அஜர்த்திட்ட போகணும், அவர் நல்ல நாள் பார்த்து தருவாரு, அந்த நாளை பார்த்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு கிதாபுல இருக்குதா? நீங்க படிச்ச மௌலிதுக்கு, நீங்க படிச்ச மதுஹப் கிதாபுல இருக்குதா? இல்ல. அப்ப அந்த மதுஹப் என்ற ஒரு விஷயத்தை போர்வையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு இஷ்டம் எதெல்லாம் இஷ்டமா இருக்கிறதோ அதுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. மதுஹபை பின்பற்றீங்கன்னு சொன்னா இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அது போக நீங்க எடுத்துட்டு எனக்கு முந்தி சொன்னார், வீடு கட்டினா திருஷ்டி விழுந்துருமா, திருஷ்டிக்கு என்ன பண்ணணும்? பூசணிக்காய் கட்டுறாங்களா இல்லையா? இந்த பூசணிக்காய் கட்டுறது ஆலிமும் செய்யல, கண்டிச்சியலா அங்கீகரிக்கிறா இல்லையா? பூசணிக்காய் கட்டி வீட்டுல தொங்க விடுதலங்க, அது கண் திருஷ்டியை போக்குமா பூசணிக்காய். அதே மாதிரி பூசணிக்காய் கண் திருஷ்டி போக்குங்கிறது. மளிகை கடை ஜாம ஒரு மஞ்சள், அந்த மஞ்சள் புனிதமானதுன்னு ஒரு நம்பிக்கை இந்த முஸ்லீம் மக்கள் இருக்கா இல்லையா? கல்யாண பத்திரிகை மூலையில மஞ்சள் தடவுறீங்க. முஸ்லீம் கடையெல்லாம் எடுத்தா கணக்கு பார்ப்பான், லாபம்னு போட்டு மஞ்சள்ல ஓரத்தை தடவி வைப்பான். நீ தான் நாள் பாத்தியா ஓத போற சொன்னியா? எதுக்குடா மஞ்சள்ங்கிற ஒரு, அது என்ன ஒரு மெட்டீரியல் தானப்பா. கடையெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க எமர்ஜென்சி காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல 20 அம்ச திட்டம்னு போட்டு கடைகள்ல கம்பல்சரி எழுதணும். என்ன தெரியுமா? இங்கு உபயோகிக்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும் எழுதணும். மஞ்சள் வந்து ஆண்மையை போக்கிறோம், அதுல வந்து ஈயம் கலந்துருக்கிறது மஞ்சள்ல, அதனால மஞ்சள் வந்து உணவா ஃபுட்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவரையே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நடைமுறையில மஞ்சளை யூஸ் உணவா செஞ்சுட்டு இருக்கிறோம். குழம்புனாலும் எதா இருந்தாலும் மஞ்சள் தேவையா இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்துல மஞ்சள் கடையில விற்கிறதா இருந்தா இங்கு விற்கப்படும் மஞ்சள் வெளி உபயோகத்திற்கு மட்டும் பாய்சன், மஞ்சள்ங்கிறது விஷம் என்பது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு. அப்படி எழுதி போட்டாங்க 20 எமர்ஜென்சி காலத்துல கடை. அந்த மாதிரி ஒரு பொருள், ஒரு பெரிய சிறந்த ஒரு டானிக்கு மாதிரியான ஒரு பொருள் கூட அது இல்ல. இந்த மஞ்சளை கொண்டு போய் கல்யாண பத்திரிகையில தடவுறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு பொருள், அதை தடவுனா மங்களமா போயிருமா? வீட்டு வாசல்ல தடவணுமா? நிலையில தடவணுமா? இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? இந்த கிதாபுல இருக்கு. மதுஹப் கிதாபுகள்ல இந்த பொருள்கள்லயே அல்லாஹ் படைச்ச பொருள்கள்லயே மஞ்சள் தான் சிறந்தது, அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினீர்களே ஆனால் அது அமோகமாக இருக்கும், அதை கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, நல்லது மங்களமானதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு இருக்கா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஞ்சளை பார்த்திருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த நாட்டில் விளையுமான்னு கூட தெரியல. அந்த பாலைவனத்தில் அந்த மஞ்சள்லாம் உற்பத்தி ஆகுமா, இறக்குமதி பண்ணி பார்த்தாங்களா, கிடைச்சிச்சாண்டே தெரியல. அது மாதிரியான ஒரு பொருள் மஞ்சள்ங்கிறது. இந்த மஞ்சளை புனிதமான பொருள் என்று இந்த மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கடைகளில் போய் பார்த்தியா போறீங்க, வீட்டில எல்லாம் தடை வைக்கிறாங்க, கல்யாண சபையில் வந்து அது மாதிரி செய்யறாங்க. ஏன் தாலி கயிறு கூட மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு, அதுல கூட மஞ்சளை தடை தானே செய்யறாங்க, வைக்கிறாங்க. தாலி இஸ்லாத்துல இல்லாது, அதுக்கும் அஜர்த்தால் பாத்தியா ஓதுறாரு. அப்ப அந்த மாதிரியான ஓதக்கூடியதுல இந்த மஞ்சள் புனிதம் என்று இந்த மக்கள் நம்புகிறார்களே, அது தப்புன்னு நீங்க சொன்னீங்களா? அதிக மஞ்சள் தடவை வேணும், கருப்பு தடவிட்டு போங்க. கல்யாண பத்திரிக்கை அடிச்சிங்கன்னு சொன்னா மக்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், சிரிக்கிறது சொல்லல, இந்த மஞ்சள் புனிதம் நினைக்கிறாங்கல்ல, அதை மாத்துறதுக்காக வேண்டி வேணும்னு என்ன செய்யணும்? மூலையில் 4 கருப்பை தடவி கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். அதனால ஒண்ணு ஆகாதுன்னு காட்டணும், புரிய வைக்கணும். நம்ம மஞ்சள் தடவுனா தான் நல்ல மங்களமா இருக்குங்கிற மாதிரி, வேற கலர் தடவுனா ஒண்ணும் இல்லாம நினைக்கிறாங்களே, அது எப்படிப்பா, அது எப்படி நடக்க முடியாதுன்னு ஒரு கலர் வந்து நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குமா? கொஞ்சம் அந்த அறிவாட்சி நம்ம விட்டுருவோம். அந்த விஷயம்ல அறிவுபூர்வமான வாதம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான வாதங்களை விட்டுருவோம். கேள்வி என்னன்னு கேட்டா, மதஹப் கிதாபுல இருக்குதாங்கிற கேள்வி. இந்த மஞ்சள் புனிதமானது என்று எந்த மதஹப் கிதாபுல இருக்குது? ஷாஃபி மதஹப் கிதாபுல இருக்கு, ஹனஃபி மதஹப் கிதாபுல இருக்குதா? எதை வச்சு இதை செய்றீங்க? குர்ஆன்ல இல்லைன்னு தெரியும், நீங்க தானே மதஹப்ங்கிறீங்க. மதஹப்ல இல்ல. அப்ப இந்த மஞ்சள்ங்கிற தாலி கட்டுறது, கர்சமணி கட்டுறது, அது அறுந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா? கட்டும்போது ஆள் பாத்தியா? அது அறுந்து போச்சுன்னு வைங்க, தாலி பெருகிருச்சுன்னு சொல்லணுமா? கர்சமணி நம்ம அவங்க தாலிமாங்க, நம்ம அதுக்கு வச்சுக்கிற பேர் என்ன? கடுகுமணி, கர்சமணி.
கர்சமணி பெருகிருச்சுன்னு சொல்லணும். எங்க ஊர்ல எல்லாம் தாலி பெருகிருச்சுன்னு அவங்க சொல்ற மாதிரி சொல்லணும். இப்படி எல்லாம் ஒரு இந்த மக்கள் மூட நம்பிக்கையில ஆழ்ந்திருக்கிறாங்களே, இது குரான்ல இல்லாதது, மார்க்கத்துல இல்லாதுன்னு சொன்னீங்களா?